மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே அவையில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேசிய பேச்சை அனைவரும் ஊடகங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேச்சு முடிந்தவுடன் அந்த வன்முறை பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல பேர் பேரவைத் தலைவர் முறையில் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார்கள். தொலைபேசி மூலமாகவும் எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட இந்த வளாகத்திற்குள்ளே நடந்த சம்பவங்களிலே என் அனுமதி பெற்று கைது செய்யப்படுவது எப்படி என்பதை பற்றியான விளக்கமாக நான் தெரிவித்தேன். ஆனால் இதில் மிகவும் மனமும் வருந்துகிற ஒரு செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உறுப்பினர் இந்த அவையில் இப்போது எல்லோரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அவருடைய பேச்சை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே தரமான ஒரு பேச்சாக பேசுகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் அவர் பேசிய பேச்சு என்பது என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருடைய மனதினை வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பயன் நினைச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம பயந்து ஓடணுமா? பேய் அடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொத்து பரோட்டா இருங்க படிக்க கொத்து பரோட்டா போல. என்னடா கொத்து பரோட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இருங்க கொஞ்சம் இருங்க சார். எவ்வளவு எவ்வளவு கேவலமா பேசினேன். இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டத்தில் பேசினார், எதுக்காக பேசினார் என்பதை பற்றியால் நான் விவாதிக்க விரும்ப, அது முறையும் அல்ல. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? தமிழ்நாட்டை இருங்க இருங்க சார், குறுக்க பேச தயவுசெய்து பேசி முடிச்சிடுறேன். வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வழக்குக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன் பேசினார், எந்த சந்தர்ப்பத்தில் பேசினார், எதை பேசினார் என்பதை பற்றி விவரங்கள்லாம் வரும். ஊடகங்களிலே வந்த செய்தி பல ஊடகங்களிலே நான் வெரிஃபை பண்ணி தான் இதை சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பு என்று சொன்ன பண்ணி வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நீ இருங்க நான் இருங்க அப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க அப்ப இருங்க இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன். இல்ல நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்கள். ஆனால் ரெண்டு விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூட கருதுகின்றேன். இருங்க இருங்க சார், கேளுங்க. ஒரு செய்தியை பொருத்தமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சில காலம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். இப்போது நடந்த சம்பவங்களிலே ஆபாசமான பேச்சாக எந்த கட்சி பேசியிருந்தாலும் வன்முறை வளர்க்கின்ற பேச்சாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் பேசியிருந்தால் முதல்ல அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, முத்தமிழஞ்சர் கலைஞர் கைது செய்யப்பட்டார், இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்க மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்க வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால், அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது
நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அவர் மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றி பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். காலையில் என் மனைவியோட நான் சொன்னேன், ரொம்ப காலையில் அந்த காட்சியை பார்த்தோடு நான் கலங்கி விட்டேன் என்று சொன்னேன். இப்போ என் மனைவி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வயதானவர், அவர் என்ன ஓடியா போயிட போறாரு, எதற்காக இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டியது தவறு என்று என் மனைவி சொன்னார்கள். அவர்கள் புரட்சி தலைவர் மீது அவ்வளவு ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், இந்த கட்சி மீது அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுப்பினராக இருந்தவர்கள். அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் தப்புங்க என்று சொன்னார்கள். உடனே மரியாதைக்குரிய மூப்பனார் அவரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், இது குறித்து உடனடியாக நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில பேர், கொடுக்க வேண்டாம் என்று சில பேர். ஆனால் இறுதியில் நான் இல்லத்தில் அமர்ந்து சொன்னேன், பொருள் எதுவாக இருந்தாலும் வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ந்தவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உழைத்தவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து போனது தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டாவிட்டால் யார் சுட்டிக்காட்ட முடியும் என்று அறிக்கை கொடுக்க வைத்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்துதான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய நாடே பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமைக்குழு இப்போது இல்லை, அவை உரிமைக்குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமைக்குழுக்கு அனுப்பிவிடுகிறேன்.